உனக்கு தலை சாய்க்கும் கல் நான். இயேசு கிறிஸ்து நம்முடைய தலை சாய்க்கும் கல்லா இருந்தா, அந்த தலை சாய்க்கிற கல் பரலோகத்தின் வாசலை திறப்பா. யாக்கோபு பெத்தேல் என்கிற இடத்துல ஒரு கல்ல தலைக்கு எடுத்து வைத்து படுத்தா, அந்த தலை சாய்க்கிற கல் அவனுக்கு வானத்தை திறந்தது. அதே போலதான் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறாரு. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை உங்களுடைய தலையை சாய்ப்பதற்கு, நீங்கள் நம்பிக்கை வைப்பதற்கு, நீங்கள் விசுவாசம் வைப்பதற்கு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா இவர் உங்களுக்கு பரலோகத்தை திறப்பாரு, வானத்தை திறப்பாரு. இவர் தான் வானத்தின் வாசல். உன் வாழ்க்கையில குறைவுகள் இருக்காது. உன் வாழ்க்கையில ஜெயமாய் கர்த்தர் நடத்துவாரு. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. உன்னை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிற மக்களுக்கு முன்னாடி உன்னை பெருக பண்ணுவாரு. உன்னை திரளாய் பெருக பண்ணுவாரு. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. கர்த்தர் உன பட்சத்துல நிற்பாரு, உன்னை நடத்துவாரு. நல்ல அந்நிய பாஷைகள்ல பேசுங்களேன். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். எல்லார் மேலே ஊற்றப்படுகிறார். வாலிப பிள்ளைகள் மேல ஊற்றப்படுகிறார். பயப்படாதுன்னு சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றார், பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நீ அனாதை அல்ல, நீ தனிமையானவன் அல்ல. உன்னோடு சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். உன்னோடு சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். உன்னை சேதமில்லாமல் நடத்துகிற தேவன் இருக்கிறார். உன் மேல மட்டும் அபிஷேகம் வருது பாரு. இந்த வார்த்தை உனக்கு தான். எனக்கு யாரு இல்லைன்னு நீ நினைக்கிறீல, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் இருக்கிறேன். பயப்படாத, உன்னை நடத்துவேன். இதுவரைக்கும் உன்னை நடத்தி இருக்கிறேன், இனிமேல் உன்னை நடத்துவேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்துருச்சு. கர்த்தருடைய மகிமை உன் மேல, உன் பிள்ளைகள் மேல, உன் கணவர் மேல, உன் தொழில் மேல, உன்னுடைய ஒவ்வொன்றின் மேலையும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய